பிரீத்தி, இவங்க அத்தனை பேரையும் இம்மீடியட்டா நான் டிஸ்மிஸ் பண்றேன். இவங்க இடத்துக்கு புது ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ண. இவங்களுக்கு நாம கொடுத்த சம்பளத்தை விட 50% சம்பளம் அதிகம்னு சொல்லு. இன்னும் 1 மணி நேரத்துல எல்லா வேலைங்களுக்கும் புது ஆளுங்க வந்தே ஆகணும். என்ன பகைச்சுக்கிட்டு இவ பக்கம் நிக்கிறீங்கல்ல, இதுக்கு நீங்கெல்லாம் லைஃப் லாங் ஃபீல் பண்ண போறீங்க. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. நீங்க சொல்ற மாதிரி இனிமே புதுசா வேற யாராவது இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தா இந்த கிச்சனை திறந்து சமைக்கட்டும். அது வரைக்கும் யாரும் இந்த கிச்சனை திறக்க கூடாது. பார்க்கலாம். வா மனுஷா. நீங்களும் வாங்க. மேடம், எங்களுக்கு பயமா இருக்கு மேடம். ஆமா மேடம். நான் இருக்கேன், பயப்படாதீங்க. உடனே நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா மேடம்? கண்டிப்பா ஆகும். அத்தை அந்த மாதிரி நடந்துக்கிற ஆளே இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரீத்தி தான். இப்போ நம்ம வேதாமாவுக்கு பாடம் கத்து கொடுக்கல, அந்த பிரீத்திக்கு நீங்க யாருன்னு காட்ட போறீங்க. அவ்வளவுதான். தைரியமா இருங்க. ஹலோ, வரேன்னு சொல்லிட்டு இப்ப வர முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. இது யார் வீடுன்னு தெரிஞ்சுதான் வர முடியாதுன்னு சொல்றீங்களா? வேதா மேடம் வீடுன்னு தெரிஞ்சுதான் வர முடியாதுன்னு சொல்றோம். போன வைங்க மேடம். ஹலோ ஹலோ, பிரீத்தி, வர சொல்லு. என்ன பிரீத்தி? ஆண்டி, இன்டர்வியூக்கு வந்தவங்களை எல்லாம் வர சொல்லு. சாரி ஆண்டி, அது நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு முதல்ல நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா வரேன்னு சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல ஒவ்வொரு ஆளா ஃபோன் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல ஆண்டி. அப்போ யாருமே வேலைக்கு வரல, அப்படிதானே? இல்ல ஆண்டி, அது அத்தை 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 அத்தை, என்னாச்சு அண்ணி? இனி நம்ம வீட்டுக்கு யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க. பாருங்க, நம்ம வீட்ல நடந்த பிரச்சனையை சோஷியல் மீடியால வைரல் பண்ணிட்டாங்க. பாய்காட் வேதாவும் ஜஸ்டிஸ் ஃபார் லக்ஷ்மின்னு சோஷியல் மீடியால ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கானுங்க. உங்க இமேஜை காலி பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலதான் ஆண்டி யாருமே நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. எல்லாமே அந்த வித்யாவோட பிளான் தான். அடிக்காத பட்டிக்காடுன்னு நினைச்சா எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கா. உங்களை கேவலப்படுத்தணும்னு எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஆண்டி. ஒரு சாதாரண பிரச்சனைய சர்வதேச பிரச்சனையாக்கிட்டாங்க. வெளிநாட்டுல இருந்தாலும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. எப்படா வாய்ப்பு கிடைக்கும்
கருத்தை சொல்லலாம்னு தெரிஞ்ச மொத்த பேரும் ஒண்ணு கூடி சோஷியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அத்தை. அதை இப்போ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அது எப்படி முடியும்? அதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. இப்ப அவ எங்க இருக்கா? விட்டு போடுங்க. அந்த வேலைக்காரங்க கூட ஜாலியா சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காத்த. அவங்க எல்லாம் முழுசா மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏமச்சான், இது வரைக்கும் இந்த வீட்ல வேலை செய்யற யாரையுமே வேதா கை நீட்டி அடிச்சதே இல்ல. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே நீ கொடுத்த டார்ச்சர்ல இந்த பொண்ணை கை நீட்டி அடிச்சிட்டா. அது மட்டுமா, இத்தனை பேரை ஸ்ட்ரைக் பண்ண வச்சு கிச்சனையே பூட்ட வச்சு ஒரு பெரிய கலவரமே உருவாயிடுச்சே. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கமுக்கமா நிக்கிறிய எப்படிடா? ஏண்டா உன் பொண்டாட்டி திமிருக்கு இந்த பொண்ணை கை நீட்டி அடிப்பா? அதுக்கு நான் காரணமா? உன் பொண்டாட்டி புத்தியில பாதி புத்தி உனக்கு இருக்குடா. வித்யா, இவனை நம்பாதமா. இவன் சரியான ஆளு. எப்படி பேசுறான் பாத்தியா? ஏண்டா சாப்பாட்டுல முடி கிடக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம்டா. அதுக்காக கை நீட்டி அடிப்பாங்களா? இந்த திமிரு அடக்குறதுக்கு தாண்டா என் பொண்ணை இறக்கி விட்டுருக்கேன். அவன் மட்டும் மன்னிப்பு கேட்காம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். விடுங்கப்பா. நாங்க இந்த வீட்ல ஒரு மிஷின் மாதிரி தான் மேடம் வேலை செஞ்சோம். வேதா மேடம் மட்டும் இல்ல, இந்த வீட்ல வேற யார் எங்களை திட்டினாலும் நாங்க அமைதியா கேட்டுட்டு கடந்து போயிடுவோம். அந்த பிரீத்தி தான் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. எதையுமே நாங்க பெருசா எடுத்துக்கிட்டதில்ல. வேலைக்காரங்கன்னா இப்படிதான் இருக்கணும்னு எங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு மேடம். அதனால எதிர்த்து பேசாம இருந்தோம். நீங்க தான் மேடம் எங்களை பேச வச்சிருக்கீங்க. நீங்க சொல்றது சரிதான் மேடம். நாங்க செய்யற வேலையில தப்பு இருந்தா எங்களை கண்டிக்கலாம், வேலையை விட்டு கூட தூக்கலாம். அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு. அது எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? எப்படி அனாவசியமா பேசலாம்? இப்படி எங்களை யோசிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி மேடம். இவ்வளவு நாள் கை நீட்டி வாங்கின சம்பளம் கொடுக்காத சந்தோஷம் இப்ப நாங்க எங்க உரிமைக்காக முன்னு நின்று போராடும் போது கிடைச்சிருக்கு. ஏமாச்சான், சொல்லு மாப்ள. அது உன் பொண்டாட்டி சமைக்க தெரியுமா? துணி துவைக்க தெரியுமா? வீடு சுத்தம் பண்ண தெரியுமா? டே அவளுக்கு படிப்பு மட்டும்தானே தெரிஞ்ச விஷயம். அது நல்ல விஷயம்தான். அதுக்காக அந்த வேலை செய்யறவங்க எல்லாம் மட்டம்னு நினைக்க கூடாதுல்ல. இங்க பாரு, எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தாலும் கடலுக்கு போகும்போது நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். அப்பதானே பொழைக்க முடியும். புரிஞ்சுக்க. இப்போ கிச்சனும் மூடி இருக்கு, சமைக்கிறவங்களும் இங்க இருக்காங்க. என் பொண்ணு செஞ்ச வேலைக்கு எவனும் இந்த வீட்டுக்கு வேலை கேட்டு வரமாட்டான். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? வீட்டுல மத்த வேலை எல்லாம் யார் செய்வாங்க? ரொம்ப கஷ்டம்தான்ப்பா. நம்மள வெறுப்பேத்தணும்னு எப்படி பேசுறாங்க ஆண்டி. இங்க நீங்க இருக்க வேண்டாம், வாங்க போலாம். வாங்க ஆண்டி போலாம். வாங்க வாங்க. யாராவது ஒரு ஆள் மட்டும் போய் சமைச்சு கொடுத்துட்டு வரட்டுமா? வேதா மேடம் பாவம், அவங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது. அப்போ அந்த பொம்பளை உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிடறதுனால ஒன்னும் ஆயிடாது. சாப்பிட்டு பார்க்கட்டும், அப்பதான் அவங்களுக்கு உங்களோட அருமை தெரியும். பேசாம இருங்கம்மா. அவங்க இல்லைன்னா நம்மளால சாப்பிடவே முடியாதா என்ன? உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க, உடனே நான் ஆன்லைன்ல ஆர்டர் போடுறேன். எனக்கு ஒரு பிரியாணி. என்ன எல்லாரும் பாக்குறீங்க? இன்னைக்கு எதுவும் விரதம் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. எனக்கு ஒரு வெஜ் மீல்ஸ் மட்டும் போதும். ஓகே ஆண்டி. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் போதும். சரி, ஓகே ஆண்டி. இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துடும். நாளைக்கு காலையில
எங்க இருந்தாவது வேலைக்கு ஆளுங்கள நான் கூட்டிட்டு வரேன். அவங்களா நம்மளான்னு பாத்துடலாம் ஆண்டி. எந்த சுச்சுவேஷன்லயுமே நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. குடு, நான் கட் பண்ணி தரேன். ஏய் போதுடா. நாங்க வேணா ஏதாவது help பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீங்க அமைதியா இருந்தாலே போதும். கொட்டிக்கிட்டே இருக்காதடா மச்சான், போதும்டா. மசாலாவை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்க. சரியா தான்டா இருக்கு, சரியா தான் போட்டுட்டு இருக்கேன். ஏடே, ரொம்ப நாளா ஜெயில இருந்தல, எல்லாத்தையும் மறந்துட்ட நீ. அத கூட இப்படி வா. ஏய். வா வா ஏந்திரு. என்னத்த சொல்றது? போ. ஏன் வித்யா, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா சேர்ந்த மாதிரி அங்க பாரு, அப்பாவும் மாமாவும் எப்படி ஒன்னா சேர்ந்து சமைக்கிறாங்கன்னு. இது பாரு, நீ உன் ரூம் காலி பண்ணிட்டு என் ரூமுக்கு வந்துரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு தனியா ஒரு ரூம்? என்னடா, என்னாச்சுடா? அது ஒண்ணு இல்லப்பா, ஒரு பெரிய கட்டெரும்பு கடிச்சிருச்சுப்பா. டேய், அதுக்காடா இப்படி கத்துற? வெங்காயம் உரிக்கிறாருல, கண்ணீர் இது போல மாமா, அதான் கத்துறாரு. நீங்க வேலையை பாருங்க. நீ வேலையை பாருடா. ஒருத்தன் என்னடி சின்ன பசங்க மாதிரி இப்படி கேள்ற? அப்படிதான் கிள்ளுவேன். இந்த மாதிரி சில்மிஷ வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் அப்பா உன் அப்பாவோட சேர்ந்து சமைக்கிறது, நான் இப்படி உன் கூட சிரிச்சு பேசுறது எல்லாமே நடிப்பு தான். அதை மறந்துடாத. வித்யா, மாமா நீ உட்காருமா, சாப்பிடுமா. ஆஹா, ஆரம்பி. இது இல்ல சாப்பாடு. நல்லா இருக்குல்ல? ரெண்டு பேரும் பின்னிட்டீங்களே. ஏய், நம்ம சாப்பாடு வந்துருச்சு. நான் வாங்கிட்டு வரேன். கொடுங்க. ஒரு நிமிஷம் மேடம், இந்த வீடு வேதா மேடம் வீடு தானே? ஆமா. இந்த வீட்டில் தானே ஒரு வேலைக்கார பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு? ஆமா ஆமா, இந்த வீட்டுல தான். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சாப்பாடு கொடுக்க வந்தா அதை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? லட்சுமி கிட்ட மேடம் மன்னிப்பு கேட்டாங்களா? இல்ல, கேக்கல. இப்ப நீ சாப்பாடை கொடுக்க போறியா இல்லையா? முடியாது மேடம். என் வேலையே போனாலும் பரவாயில்ல, லட்சுமிக்கு நாயம் கிடைக்காம நான் இந்த வீட்டுக்கு சாப்பாடு டெலிவரி பண்ண மாட்டேன். நான் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி சம்பளத்துக்கு வேலை செய்கிற யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவங்கள சாரி சொல்ல சொல்லுங்க, நான் சாப்பாடு தரேன். ஏய், யாரா நீ? கேவலம் ஒரு டெலிவரி பாய், நீ எங்களை சாரி கேட்க சொல்றியா? இந்த திமுறாலே அழிய போறீங்க. ஆல் தி பெஸ்ட். பாரு, ஒழுங்கா சாப்பாடு கொடுத்துட்டு போ. நீங்க மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் சாப்பாடு கொடுப்பேன். என்ன பிரீத்தி, ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் புரியுது, உனக்கு புரியவே மாட்டேங்குதா பிரீத்தி? உன் வாய் கொழுப்புக்கு நீ எல்லாரையும் எங்க கொண்டு போய் நிறுத்த போறியோ? அப்பா வாங்க போலாம். சாப்பாடு கொண்டு வந்தோன்னு கொடுக்க முடியாதுன்னு திரும்ப போயிட்டான். ஐயோ, ரொம்ப பசிக்குது. இப்ப என்ன பண்றது? அவங்களுக்கு மட்டும் தான் சமைக்க தெரியுமா? ஆண்டி, 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க, உடனே சமைச்சு கொடுக்குறேன். எப்படி பிரீத்தி? அதான் யூடியூப் அது இதுன்னு இருக்கே, நாமளும் வாசல்லே சமைச்சு காட்டுவோம். ஐயோ,
வாசனை சூப்பரா இருக்குல்ல? ஆமா, அத்தை நமக்கு அவார்டே கொடுக்க போறாங்க. ஆண்டி உட்காருங்க. அது நிஜமாவே வாசனை நல்லா தான் இருக்கு. நல்லா சமைச்சிட்டாலும் வாசனையா இருக்கிற எல்லா சாப்பாடும் ருசியா இருக்கும்னு அவசியம் இல்ல. அங்க பாரு. என்ன மனசா, எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆனா என்னால சாப்பிட முடியல. ஏய், என்ன இவ? அக்கா, என்ன இவ? ஐயோ, என்ன இவ்ளோ கேவலமா இருக்கு? ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டோமே. பசி வேற வயித்து கிள்ளுதே. அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் அழறீங்க? அவார்டை நீ மட்டும் வாங்கிக்கோ பிரீத்தி, என்ன விட்டுரு. அக்கா, என்னாச்சா ஆண்டி? சாப்பாடு பிடிக்கலையா? உங்களுக்காக எனக்கு தெரிஞ்சதை சமைச்சேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரீத்தி, நல்லதா இருக்கு. ஆண்டி, சாப்பிடாம போறீங்க? ஆண்டி, போதும் பிரீத்தி. பிரீத்தி, அந்த மிச்சம் இருக்க சாப்பாட்ட நாய்க்கோ பூனைக்கோ எல்லாம் வச்சிடாத. என்ன பாவம், செத்தே போய் நல்ல ஒரு இடத்துல குழி தோண்டி அதை புதைச்சிரு. அப்பதான் யாருக்குமே அதால ஆபத்து இருக்காது. என்னாச்சு ஆண்டி? மீட்டிங் கிளம்பணும். இந்த புடவையை தான் கட்டிட்டு போலான்னு இருந்தேன். கசங்கி இருக்கு, இது அயன் பண்ணணும். அதான் பாத்துட்டு இருக்கேன் யார் இருக்காங்கன்னு. மேடம், நான் வேணா போய் அயன் பண்ணி கொடுக்கட்டுமா? போக கூடாது. இதுல என்ன இருக்கு? கொடுங்க, நான் அயன் பண்றேன். ஐயோ வேண்டாம் பிரீத்தி, நான் வேற சாரி கட்டிக்கிறேன். அட, பரவாயில்ல. ஆண்டி 10 நிமிஷம் வேலை, நான் அயன் பண்ணி தரேன். கொடுங்க. வேண்டாம் பிரீத்தி, நான் பண்ணி தரேன். ஹலோ. கூப்பிடுறேன்டி. ஐயோ,
வா பிரீத்தி. அயன் பண்ணிட்டியா? சரி கொடு. ஆண்டி ஆண்டி சாரி ஆண்டி. நான் நல்லா தான் பண்ணேன். ஆனா எப்படி ஆச்சுன்னு தெரியல. என்னாச்சு? புடவை சாரி ஆண்டி. ஐயோ, என்ன பிரீத்தி இப்படி பண்ணிட்ட? இது அத்தையோட லக்கி சாரி ஆச்சே. ஏன் பிரீத்தி, அம்மா முக்கியமான மீட்டிங்கெல்லாம் இந்த சாரி தான் கட்டிட்டு போவாங்க. இத போய் இப்படி எரிச்சு வச்சிருக்கியே. ஏய், ஒரு தெரியாத விஷயத்தெல்லாம் நீ எதுக்கு பண்ற? உன்னை கூட வச்சிருக்கிறதால இன்னைக்கு என்னெல்லாம் நஷ்டமாக போதோ. புடவை எரிச்சது அவ்வளவுதானே முறைக்கணும். ஆண்டி சாரி, நான் வேணும்னு செய்யல. இப்போவாவது வேலைக்காரங்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். என்ன பிரீத்தி, போற போக்க பார்த்தா இந்த டிராமா முடியறதுக்குள்ள ஆன்ட்டி உன்னை அடிச்சு துரத்திடுவாங்க போலயே.